சட்டமன்றத்தில் ஒருவர் அமர வேண்டும் என்று மிஸ் திருநங்கை விழாவில் நடிகர் விஷால் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். மிஸ் திருநங்கை 2025 விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஷால், நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன். ஆனால் இந்த நிகழ்வை போல எனக்கு திருப்தி அளித்ததில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு மிகுந்த மனநிறைவை ஏற்படுத்தியுள்ளது என்றார். திருநங்கை சமூகத்தை பார்த்து உரையாற்றிய அவர், உங்கள் சமூகத்திலிருந்து ஒருவர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் எனது ஆசை. உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் சட்டமன்றத்தில் அமர வேண்டும். உங்கள் தேவைகளை சொல்லக்கூடிய ஒருவர் அவசியம் தேவை என்றார். மேலும் நீங்கள் அனைவரும் மிகவும் அழகாக உள்ளீர்கள். உடை, நகை, மேக்கப், சிகை அலங்காரம் எல்லாம் சிறப்பாக உள்ளது. ஆனால் உண்மையான அழகு உங்கள் மனதில் தான் இருக்கிறது என மனதார பாராட்டினார். நான் உங்கள் சகோதரனாக உங்களுடன் இருக்கிறேன். யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஒரு தொலைபேசி அழைப்பில் நான் உங்கள் முன் இருப்பேன். உங்களுக்காக எதையாவது செய்வேன் என உறுதியளித்தார். இந்த உரையின் போது நிகழ்ச்சியில் அமர்ந்திருந்த திருநங்கைகள் விஷாலின் வார்த்தைகளால் உற்சாகமும் நிகழ்ச்சியும் அடைந்தனர். அவரின் உணர்வுபூர்வமான உரை நிகழ்வின் சிறப்பான தருணமாக அமைந்தது. இன்னைக்குமே ஒரு விஷயம் நான் நூறியமாக சொல்வேன். திருநங்கைகளுக்கு நான் எப்பவுமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அறக்கட்டளை சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். திருநங்கைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, நீ என்கிட்ட வர முடியுமா இந்த நிகழ்ச்சிக்குன்னு. கண்டிப்பாக வரமான்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் ப்ரோக்ராமும் விட்டுட்டு. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃப்யூச்சரில் உங்கள் சார்பாக ஒருத்தர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு உங்கள் சார்பாக சட்டசபையில் உட்காரணும். அதுதான் என்னோட ஆசை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு நபர் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு அசம்பிளியில் உட்காரணுன்றது என்னோட ஆசை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.